ரசவாதி அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட கதையை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். 10 ரூபா டிக்கெட்டை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களுடைய கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கறதுக்கு. படத்தோட ஆரம்பத்துல பரசு அப்படிங்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவரோட ஹையர் அத்தாரிட்டியான இன்ஸ்பெக்டர் கூட பேசிட்டு இருக்காரு. இவரோட வீட்ல இருந்து இவர் பேசிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அழகா அந்த குற்றத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி எல்லா எவிடன்ஸையும் கிரியேட் பண்ணி நீ தப்பிச்சிருக்க, ஒரு நாள் உன்னை மாட்ட விடாம விட மாட்டேன், உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பரசு என்ன பண்றாரு அப்படின்னா, சார் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா போலீஸும் கேதர் ஆகுறாங்க. இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக எல்லா போலீஸையும் அனுப்பி வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் தனியா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. கரண்ட் இல்லாம இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிற பரசு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார போய் அவர் கழட்டி வச்சிருக்க அவரோட கன்னை எடுத்து அவரை சுட்டுக்கிட்டு செத்த மாதிரி கிரியேட் பண்ணி அவரை கொலை பண்ணிடுறாரு. அடுத்த நாள் நியூஸ்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் கன்னை துடைக்கும் போது ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல அவரே சுட்டுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் முடியுது. கட் பண்ணா அந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோ அர்ஜுன் தாஸை காட்டுறாங்க. அர்ஜுன் தாஸ் ஒரு சித்தா டாக்டர். அவருக்கு இந்த இயற்கை மேல எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். இங்கிலீஷ் மெடிசன்ஸை விட சித்தா மெடிசன்லயே ஈஸியா எல்லா விஷயத்துக்குமான தீர்வு இருக்கு அப்படின்னு நம்பக்கூடியவர். இவர் ஒர்க் பண்ற இடம் கொடைக்கானல். அதே கொடைக்கானல்ல தான் நம்ம ஹீரோயினும் வேலைக்காக வராங்க. அவங்க ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கிறதுக்காக வர்றாங்க. ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்படுது. இவங்க ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த ஒரு கும்பல் குடிச்சிட்டு அவங்க வாட்டர் பாட்டில்ஸ், தண்ணி குடிக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு குப்பைகளையும் பாட்டில்களையும் இப்படி உடைச்சு போட்டா யானை வர்ற பாதையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது யானைகளுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பக்குவமா எடுத்து சொல்ல பாக்குறாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அவனுங்க வந்த கும்பல் ஒரு அடியாட்கள் கும்பலா இருக்கானுங்க. ஒருத்தவங்கள போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிட்டு வந்த கும்பலா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோ பேச போக அவனுக்கு கேட்காம அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ வர்மக்கலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர்மக்கலையில ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஹீரோயினுக்கு கொஞ்சம் சூட்சமமா இருக்கு. இதெல்லாம் என்னடா இது, இவ ஒரு சித்தா டாக்டரா இருக்கான், ஆனா இவனுக்கு இவ்வளவு பெரிய ஃபைட் எல்லாம் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோயினோட வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்க இதே கொடைக்கானலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல பரசு அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் இருந்தார் இல்லையா, இன்ஸ்பெக்டரே போட்டு தரலாம்ல, அவர் இப்போ ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு இங்கே இன்ஸ்பெக்டராக வராரு. இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான் இந்த படத்தோட வில்லன். இவரோட கேரக்டரே வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கும். இவருக்கு யார் நல்லா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவரோட பாஸ்ட் லைஃப் தான். அதாவது சின்ன வயசுல இருந்தே இவங்க அப்பா அம்மா இவங்க முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. இவங்க அம்மா இவங்க அப்பாவோட டார்ச்சர்லாம் தாங்க முடியாம இவர் கண்ணு முன்னாடியே மண்ணெண்ணையை ஊத்திட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து இவரோட மனநிலையை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி போயிட்டு இருக்க சூழல்ல தான் ஹீரோவை முதல்ல இந்த ஆள் பாக்குறான். முன்னாடியே இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினும் ஒன்னா பழகுறது இந்த இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா பிடிக்கல. இவரும் என்னென்னமோ முயற்சி எடுத்து அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறதுக்கும் அந்த பொண்ணு கிட்ட டைரக்டா ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு நாள் நைட்டு திடீர்னு இந்த சைக்கோ இன்ஸ்பெக்டர் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் வீட்டுல ஒரு எலிக்குட்டியை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. அந்த எலிக்குட்டியை எடுத்து அதுல மண்ணெண்ணெயை ஊத்தி திடீர்னு பத்த வச்சிடறாரு. அது ஓடி போய் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இன்ஸ்பெக்டர் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோ பாதி எரிஞ்ச நிலையில இருக்கு. அந்த பாதி எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய போட்டோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பக்கத்துல யாரோ இருக்காங்க. அது ஏற்கனவே எரிஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார அப்படி என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத கதையோட தொடர்ச்சியில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் இப்படி க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோயினுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தா டாக்டர். குடிப்பழக்கத்து மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாதவர். எப்படியாவது ஹீரோயினை இந்த குடிப்பழக்கத்துல இருந்து மீட்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல தான் ஒரு நாள் நைட் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இப்படி தங்கும் போது ஹீரோ தரையில படுத்துக்கிட்டும் ஹீரோயின் பெட்ல படுத்திருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் பெட்ல யூரின் போயிடுறாங்க. பெட்ல யூரின் போயிட்டோம் அப்படிங்கறது தெரிஞ்சவனையும் எந்திரிச்சு அழுகுறாங்க. சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அதுக்கு எதுக்கும் பெரிய ரியாக்ட் பண்ணாம பரவாயில்ல இதை கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹீரோயின் தன்னோட லைஃப் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பெங்களூர்ல ஒரு கம்பெனில ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐடி கம்பெனில. அப்படி ஜாயின் பண்ணி ஜாலியா போயிட்டு இருக்க சூழல்ல தான் இந்த பப்புக்கு, கிளப்புக்கு, பார்ட்டிக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக அங்க இருக்க ஒரு கொல்லிகை என்ன பண்றான் அப்படின்னா, இவங்களுக்கு சரக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த பப்ல
அவங்க கூட வேலை செய்கிற ஒருத்தன் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ண அங்கேருந்து அவங்க தப்பிச்சு ஓடும்போது அந்த தப்பாக நடந்துக்கிட்டவன் ஒரு பாட்டில் தூக்கி எறிகிறான். அது வந்து இவங்களோட கரெக்டாக அந்த கிட்னி ஏரியாவில் வந்து பட்டுருது. அந்த காயம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை டேமேஜ் பண்ணி இவங்களுக்கு வந்து அந்த பெட் வெட்டிங், அதாவது குழந்தைங்க மாதிரியே பெட்லேயே யூரின் போகிற அந்த பிரச்சனை வந்து வந்துடும். இதை சொல்லி அழுகும்போது ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் தீர்க்கறதுக்காக தான் நீ தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கியா? இந்த மாதிரியான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு குடிச்சிட்டு இருந்தா பத்தாது, இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்க நெருக்கம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டு இருக்க சூழல் தான் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல வந்து மீட் பண்றான். இவன் கூட பழகாத, இவன் எவ்வளவு மோசமான ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? அவன் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான், அவன் PhD முடிச்சதா சொல்லுவான், உண்மையாவே எந்த காலேஜ்ல முடிச்சான் அப்படிங்கறத கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் எதோ சொல்லி அவளை குழப்ப ஹீரோயின் டைரக்டா ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. என்னை பத்தி நான் எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனா உன்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, இப்படி இருக்க சூழல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்ப ஹீரோ தன்னை பத்தின ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட சொந்த ஊர் தேனி. தேனியில என்னோட தாத்தா வந்து ஒரு சித்த வைத்தியரா இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து நிறைய மருத்துவ விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மருத்துவத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சித்த வைத்தியர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். அந்த அசிஸ்டன்ட் வேலையில எனக்கு நிறைய வேலைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து தான் நான் இந்த சித்த வைத்தியத்தை ஃபுல்லா கத்துக்க ஆரம்பிச்சேன். இது மட்டும் இல்லாம எங்க தாத்தா எனக்கு வர்ம கலையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. மதுரையில நான் அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உருவானாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தான். அந்த ஊர்ல மலைகளை உடைச்சு அதில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் எடுத்து விற்கக்கூடிய ஒரு பெரிய MLA இருந்தான். அந்த MLAக்கு எதிராக நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட எய்மாக இருந்தது. இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் விஷயங்கள்ல எனக்கு ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சித்த மருத்துவரோட பொண்ணு வந்து ரொம்ப போல்டான பொண்ணு. அந்த பொண்ணு என் மேலே உயிரையே வச்சிருந்தா. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தோம். இப்படியே போயிட்டு இருக்க வேலையில தான் என்னோட ஃப்ரெண்டு கூட, அதாவது அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில அவனை கொல்றதுக்காக அந்த தொழிலதிபரும் MLAவுமான அவன் வந்து ஆட்களை அனுப்பியிருந்தான். அந்த கனிம வளத்தை எடுத்து விற்கிறதுக்கு எதிராக இவன் தான் செயல்படுறான், இவனை கொலை பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்பியிருந்தான். அங்க நடந்த கை கலப்புல என்னோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டான். இந்த கேஸை வந்து மொத்தமா ஏமால திருப்பிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டையே நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. இதனால நான் ஜெயிலுக்கும் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே கிடையாது. என் தாத்தாவுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. எனக்குன்னு இருந்த ஒரே உயிர் நான் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு தான். எனக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வர்றது, ஜெயிலில் என்னை பார்க்க விரும்புறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருந்தா. இது ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்கு தெரிய வர அவங்க வீட்டுல வேற ஒருத்தனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கட்டாய கல்யாணத்திலையும் அவளுக்கு நிம்மதியே கிடையாது. அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. இது போக ஜெயிலுக்குள்ள நிறைய ரவுடிங்க என்னை கொலை பண்ண ட்ரை பண்ண, அவங்களையும் போட்டு அடி அடின்னு அடிச்சேன். இதை கேட்க வந்த ஜெயிலரை தெரியாம எட்டி உதைக்க என்னோட காலையும் உடைச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி ஹீரோயின்கிட்ட சொல்றா. ஹீரோயின் இந்த கதையை கேட்டவனையும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப கன்சோல் பண்ண ட்ரை பண்றா ஹீரோவை. கொடைக்கானல்ல ஒரு போலீஸ்காரன் நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல இவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்ல, இந்த டைம்ல நான் வீட்டுல இருப்பேன், வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்க அந்த இடத்துல போலீஸ்காரன் இல்ல. பட் ஹீரோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா பாக்குறாரு. அதாவது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோல தான் லவ் பண்ண பொண்ணு இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணை கட்டி கொடுத்தது இந்த சைக்கோ போலீஸ்காரனுக்கு தான். இப்பதான் பிளாஷ்பேக்ல அந்த கல்யாணம் நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் முதலிரவுல அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக இவன் கேட்கறான். அந்த பொண்ணு எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்ச உடனேயும், தூங்கி எந்திரிச்சிட்டியா, உனக்கு டயர்ட் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில மறுபடியும் ஒன்னா இருக்கிறதுக்கான கொடூரத்தை பண்றான். இது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, எதா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும், காய்கறி சாமான் வாங்குறதுக்கு கூட நீ வெளியே போக கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். பக்கத்து வீட்டுல ஆட்டோக்காரன் அது இதுன்னு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு பயங்கரமான ஒரு டார்ச்சர் மென்டாலிட்டியில நடந்துட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ஹீரோவை பிரிஞ்ச வலி வேற இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படிங்கிறது ஒரு நரக வேதனையான விஷயமா இருக்கு. இப்படிதான் ஒரு நாள் அந்த பொண்ணு போய் அந்த போலீஸ்காரங்கிட்ட வீட்டுல இருக்க மளிகை சாமான் எல்லாம் தீந்துருச்சு, மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் நானே தான் வாங்கிட்டு வர போகணுமா, இன்னைக்கு நீ வாங்கிட்டு வரப்போ, இந்த பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துக்கோ, போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறான். போயிட்டு வரதுக்குள்ள இவளோட சூட்கேஸ்ல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட்டம் விடுறான். அதுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அர்ஜுன் தாஸ் கூட எடுத்த ஒரு போட்டோ தான். இந்த போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இந்த போட்டோ எங்க எடுத்தது, கொடைக்கானல் பேக்ரவுண்டா இருக்கே, ஒருவேளை கொடைக்கானலுக்கு போய் எல்லா தப்பையும் பண்ணிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்க வர, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல, அவர் ரொம்ப நல்லவர்,
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல, இதெல்லாம் கேட்க கேட்க இந்த சைக்கோவுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஏற்கனவே அவனோட சின்ன வயசுலேருந்தே அவனோட மென்டல் ஹெல்த் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்க நிலையில் டெய்லியும் பயங்கரமாக குடிக்க ஆரம்பிக்கிறான். குறிப்பாக டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து, என்ன டியூட்டிக்கு போகும்போது கூட குடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி குடிச்சா எப்படி வேலையை ஒழுங்காக பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து என் மென்டல் ஹெல்த்தே மாறிடுச்சுடி, சொல்லு என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறான். என் கூட இருக்க பிடிக்கலன்னா என்னை விட்டுரு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கு இந்த சைக்கோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, எது அம்மா வீட்டுக்கு போறியா, நீ காலம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நீ போயிட்ட அப்படின்னா பார்க்குறவன் என் மேலே ஏதோ தப்புன்னு நினச்சிக்குவானே, நீ இங்கேயே தான் இருக்கணும், ஆனால் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கிளம்பு போகிற இவளை தடுத்து, உன்னால் அப்படிலாம் இருக்க முடியல அப்படின்னா இங்கேயே நீ தற்கொலை பண்ணிக்கோ, ஆனால் இங்கேருந்து கிளம்புறேன்னு மட்டும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கூட இவன் சைக்கோத்தனமாக உட்காந்து குடிச்சிக்கிட்டு, ஷூ பாலிஷ் போட்டியா, ஷூ பாலிஷ் போட்டு அப்புறம் போய் தூக்குல தொங்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இவன் கண்ணு முன்னாடியே இவன் கொடூரமா உட்காந்து ஜாலியா ரசிக்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. இந்த படம் நடக்கிற டைம் லைன் பாத்தீங்கன்னா 2020ல கோவிட் லாக்டவுன் நடந்தது இல்லையா, அந்த டைமா தான் இருக்கும். கொடைக்கானல்ல யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகட்டும் அப்படின்னு கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய போலீஸ்லாம் அறிவிச்சிருப்பாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய கொடைக்கானல் மேனேஜர் ஹீரோயின் இருப்பா இல்லையா, அவ தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போய் இந்த போலீஸ்காரன் போ உங்க ஊருக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல எங்க ஊர்ல எல்லாம் யாரும் இல்ல, நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு நீ யாருமே இல்லாதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, நான் அவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப நீ அவன் கூட பழகிட்டு இருக்கே, அவன் அவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. வீட்டுல அந்த போட்டோவை பார்த்துட்டு இவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கோவத்தோடைய ஹீரோ இந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். என்னோட லவ்வரை ஏண்டா கொலை பண்ண, என்னோட காதலியை ஏண்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மற்ற போலீஸ்காரங்க எல்லாருமே யாரும் இதை தடுக்கவோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவனே ஒரு சைக்கோ, அடி வாங்கியே சாகட்டும் அப்படிங்கிற முயற்சியில விட்டுறாங்க. ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு போய் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோக்கு தான் வர்ம கலை எல்லாம் தெரியும் இல்லையா, ஒரே ஒரு அடியில அவனை கோமாவுக்கு அனுப்பிடுறாரு. மயக்கம் போட்டு கீழே கிடக்கக்கூடிய போலீஸ்காரனை அந்த போலீஸ் டீம் எல்லாரும் வந்து பார்க்கறாங்க. இந்த சைக்கோ போலீஸை தான் அவங்க யாருக்குமே பிடிக்காது இல்லையா, இவன் கீழே வலிக்கூட்டு விழுந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிடறோம், நீங்க சந்தோஷமா போய் அந்த பொண்ணு கூட வாழுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இதோட இந்த படம் சுமூகமா முடியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசவாதி அப்படிங்கிற ஒரு அண்டர்ரேட்டட் படம் வந்துச்சு, அந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.